வணக்கம். இன்னைக்கு சேனல்ல எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இட்லி கடை மூவி. அந்த மூவியோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்களே இயக்கி அவரே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவாக நடித்த படம் தான் இட்லி கடை மூவி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். தனுஷ், அது மட்டும் இல்லாம நித்யா மேனன், அது மட்டும் இல்லாம ராஜ்கிரண், அருண் விஜய், சத்யராஜ், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்திபன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இதோட ஒன் லைன் ஸ்டோரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டா சொல்லிடுறேன். அது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் போட்டு வளவளன்னு இழுக்க விரும்பல. ஷார்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லிடுறேன். நம்ம ஹீரோவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சொந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி கடை வச்சுருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்தார். அதனால அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கடையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் அவர் பையன் வந்து நடத்தணும்னு நினைக்கிறார். அவர் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியில் வேறு ஏதாச்சும் கம்பெனி ஆரம்பிக்கணும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கேட்ரிங் ஆரம்பிக்கணும், சாப்பாடு கடையெல்லாம் ஆரம்பித்து இன்னும் மேலே வரணும்னு ஆசைப்பட்றாரு. அதனால் வெளியில் போயிடுறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபோன் கால் வருது. அதே நேரத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தவறிட்டார் அப்படின்னு சொல்லும்போது வரும்போது அவரோட அம்மாவும் அடுத்த நாள் இறந்துடுறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கடையை வித்துடலான்னு முடிவு பண்ணுறாரு. அப்புறம் விருப்பம் இல்லாமல் அவரோட அப்பா அங்கே தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கடையை விற்காமல் இருக்கிறாரு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அவர் அப்பா மாதிரியே திருப்பி அந்த கடையை அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரன் பண்ணுறாரா, அவருக்கு என்னென்ன பிரச்சனை வருது, திருப்பி மற்றவங்களால என்னென்ன பிரச்சனை வரும், ஊர்க்காரங்களால் என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத மீதி கதை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ட்ராமா மூவியாக தான் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் பெஸ்ட் ஆஃப் த மூவின்னு சொல்லலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.